வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 8ல என்விரான்மெண்டல் இஷ்யூ 12th பயோபாண்டியில் என்னென்ன இருக்குது. என்விரான்மெண்டல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஓவர் பாப்புலேஷன், ஹெல்த் இஷ்யூ, வேஸ்ட் டிஸ்போசல், ஆல் டைப் ஆஃப் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், ஓசோன் டிப்ளியேஷன், வாட்டர் எனர்ஜி, ஃபுட் சாக்ரிசிட்டி, அடுத்து வந்து டீஃபாரஸ்டேஷன், climate changes, industrialization, urbanization impacts. இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டலோட இஷ்யூ. என்விரான்மெண்டல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ்னால் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து கொண்டு வரும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் நேச்சுரலாகவே என்விரான்மெண்டல் இஷ்யூ வரும் கிடையவே கிடையாது. எப்படி அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூலியமாக தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் தான் வந்து ஃபஸ்ட்டு. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் மூணு தான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து கொண்டு வரக்கூடியது. என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ப்ளஸ் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன், அது மட்டும் இல்லாமல் அதர் கேஸஸ் கொஞ்சம் கம்மியாக. இப்போ 100% வந்து இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதில் எவ்வளோ அப்படின்னா 60% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மூலிமா வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நடக்குது. அடுத்து வந்து மீத்தேன் வந்து 20%, குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 14%, அதர் கேஸஸ் இந்த நைட்ரைட் ஆக்சைடு இதெல்லாம் தெரியுமா, அது மாதிரியான அதர் கேஸஸ் வந்து ஒரு 5% மூலியமாக தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து காட்டை அழிக்கிறதுனால, இந்த மரம் வந்து பட்டை தீப்பிடிச்சி எறிகிறதுனால, அதிக வெப்பம் அடைக்கிறதுனால, இப்போ வந்து நம்ம வீட்லேயுமே வந்து என்ன அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து அதிகமாக நம்ம வீட்டிலே தான் வச்சு இது பண்ணுறோம். என்ன குளோரோஃப்ளோரோ கார்பன் வீட்டில் வச்சு இது பண்ணுறோமா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜு பின்னாடி வந்து எல்லாத்து வீட்லேயுமே அந்த ஒரு மாதிரியான கம்பிகள்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த கம்பி என்ன அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் உள்ளுக்குள்ள அதோட ஹீட் கண்டென்ட்டை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி உள்ள கூலிங் கண்டென்ட் இது பண்ணிட்டு ஹீட் கண்டென்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா எவாப்ரேட் பண்ணி விட்டுரும். எவாப்ரேட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது எவாப்ரேட் பண்ணுறது வந்து காத்தா கலந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் கண்டென்ட்டில் வச்சிருக்க ஃபுல்லாக வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜு ஒன்று காரணம். நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதிரி காந்தல் மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஒரு இறுக்கமாகவே இருக்கும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதும் காரணம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்ன எல்லா வெஜிடபிள்ஸையும் எல்லா காயும் வந்து கூலாக வச்சுக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் உள்ள அட்மாஸ்பியர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் கண்டென்ட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அது யாருமே ஹியூமன்ஸ் தெரியல. அந்த காலத்தில் வந்து என்ன ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாங்களா, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாங்களா, கேஸஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்லை, எல்லாமே இயற்கை மயமாக தான் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிப்பாங்க, அன்னைக்கே சமைப்பாங்க. இல்லை வந்து கெட்டு போணுச்சு அப்படின்னா அதுக்கானது ஏதாவது இந்த ஈரத்துணியில் கட்டி வைக்கிறது, இது மாதிரியான மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்களே ஒழிஞ்சு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கிடையாது. அந்த காலத்தில் உள்ள காய்கறியுமே அவ்வளோ வந்து கெட்டு போகாது, அது மாதிரியான வேஸ்டேஜ் வந்து இதாகாமல் இருக்கும். இந்த இதில் வந்து குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சம் கேஸஸ் மூலிமா குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வந்து இதாகுது. என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரிட்ஜஸாக இருக்கட்டும், மீத்தேன்ஸு, கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மரங்களை வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு இதாகுது. அது மாதிரி ஃப்ரிட்ஜு இது மாதிரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா விதமான இதுவுமே குளோபல் வார்மிங்க்கும் எஃபெக்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. அந்த குளோபல் வார்மிங்க்கு சோர்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து என்னென்னலாம் எமிஷன் ஆகுது, என்னெல்லாம் எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எப்படி எமிஷன் ஆகுது அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா ட்ரீஸஸுமே வெட்டுறனாலையும் அது அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து காற்ற கலந்து எவாப்ரேட் ஆகி ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டையும் குளோபல் வார்மிங்கையும் வந்து உண்டு பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன்று. அது மாதிரி வந்து மண்ணில் உள்ள சத்துக்களையும் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்சர்வ் பண்ணாமல் மண்ணில் உள்ள எல்லா சத்துமே எவாப்ரேட் ஆச்சுன்னா என்ன தான் ஆகும், அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் கண்டென்ட்டில் வந்து வச்சுக்கிறதுக்கான இது கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இந்த இதில் வந்து அடுத்து மீத்தேனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த காட்டுப்பகுதிகள் அந்த தீ பிடிச்சி எறிகிறது, இந்த நிலச்சரிவு ஏற்படுது, அது மாதிரியான இதில் வந்து நிலப்பரப்பு மேலே உண்டாகக்கூடிய எல்லாத்தையுமே
மண் இப்போ வந்து ஒரு செடி வச்சுருக்கோம், செடிக்கு அடியில் வந்து இதாகுது அப்படின்னா அந்த செடி மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அந்த மீத்தேன் எல்லாத்தையுமே அந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதே வந்து அந்த மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த மீத்தேன் எங்கே போகும்? எல்லாத்தையுமே எவாப்ரேட் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து எந்த ஒரு கேஸஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அந்த இதில் இருக்காது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா மீத்தேனாலையும் வந்து என்ன ஆகும், கேஸ் வந்து எமிஷன் ஆகுது. அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸஸ்னால தான். நைட்ரஸ் மீத்தேனை பொறுத்த வரைக்கும் என்ன இதாகும் அப்படின்னா அந்த கடல் வந்து ஈரப்பதமாக இல்லாமல் இருக்கிறது, அந்த வறண்டு போயிருக்கிறது, அந்த ஈரப்பதத்தோட காற்று வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து இந்த மீத்தேனுக்கான காரணம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து பெருங்கடல்கள் அது மாதிரியான படிவு அந்த மாதிரி இதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இதாகும். இப்போ பெருங்கடல்கள் வந்து வெப்பனால வந்து தண்ணி வறட்சி ஏற்பட்டாலுமே சரி, பெருங்கடல்கள் வந்து ஏதாவது கொந்தளிப்பு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து ஓசோன் டிப்ளீஷன்ஸ். ஓசோன் டிப்ளீஷன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் டு டீல் வித் குளோபல் வார்மிங். இது வந்து என்ன, இந்த குளோபல் வார்மிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை வந்து எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பூமிக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் எல்லாமே நிறைய ட்ரீஸஸ் வந்து க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணால் அதுக்கு மேலே வந்து ஒரு படலம் க்ரீனிஷ் படலம் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இயற்கையான உரத்தை வந்து யாருமே இது பண்ண மாட்டோம். செயற்கையான உரத்தை போட்டால் நிறைய வந்து விளைச்சல் தருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயற்கையான உரத்தை தான் வந்து கொண்டு போகிறோம். அந்த செயற்கையான உரத்தை வந்து பயன்படுத்தாமல் இயற்கையான எரோசால் அப்படிங்கிற ஒரு உரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா மண்ணோட தன்மையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல வெல் டெவலப்பாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் இப்போ வந்து வேர்ல்டு ஓசோன் டே அப்படின்னா என்ன எப்போ அப்படின்னா செப்டம்பர் 16 தான் வேர்ல்டு ஓசோன் டே. இந்த வேர்ல்டு ஓசோன் டே பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 16 வந்து இது பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து இப்போ வந்து ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் எப்படி இதாகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணக்கூடியது, நம்ம ஏர் பொல்யூட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து தான் காரணம். என்ன, ஹியூமன் வந்து எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுறதுனால லேண்டை வந்து பொல்யூட் பண்ணுறேன், ஏரை பொல்யூட் பண்ணுறேன். ஏர் பொல்யூட் பண்ணுறது மூலிமா தான் என்ன ஆகுது அப்படின்னா ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் நடக்குது. இந்த ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் வந்து எந்த யூனிட்ஸ்னால அளக்குறாங்க அப்படின்னா தாம்சன் யூனிட் அப்படிங்கிற ஒரு இதனால வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் வந்து எந்த இதில் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா தாம்சன் யூனிட்ஸ்னால வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த தாம்சன் யூனிட்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன யூவி ரேஸ் வந்து வச்சிருக்கு, அந்த யூவி ரேஸ்ல இருந்து 100, 95, 1000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வச்சு அதோட யூனிட்ஸை வந்து பார்க்குறாங்க. அந்த இதில் வந்து ஓசோன் டிப்ளீஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான யூவி ரேசஸ் வந்து இதானுச்சு அப்படின்னா ஆடு மாடெல்லாம் இல்லாமல் போயிடும், ஹியூமன்ஸ்னால வந்து வெயில் தாங்க முடியாமல் போயிடும், நடக்க முடியாமல் போயிடும், ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து இளம் நிறையா இருக்கட்டும், குறிப்பிட்ட வயதுலேயே வந்து சின்ன அந்த இதில் வந்து நான் 90 வயசுக்கு மேலெலாம் உயிர் வந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா 30 வயசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறதுக்கானது அழிவை ஏற்படுத்துறதுக்கான அழிவை நோக்கி கொண்டு ஓடி இருக்க காரணமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன்ஸ் பர்டிகுலராக வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இதாகும் அப்படின்னா கண்ணில் வந்து புற விழுந்து போயிடும், ப்ளஸ் வந்து ஸ்கின் கேன்சர் வந்துடும், இந்த மெலானின் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து வாழக்கூடிய விலங்கினங்களே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அழிஞ்சு போயிடும். அது மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னையோட டாபிக் இவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபாரஸ்ட். நான் வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஃபாரஸ்ட்டை பற்றி நான் வந்து ஒரு நியூ வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.